வணக்கம். டிபிள் அகாடமி ஜோதிட ஆஸ்பத்திரி வரதராஜன் என்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு வரவு 8 செலவு 10. இதுதான் விருச்சிக ராசி. ஒரு சின்ன தலைப்பு தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அப்போதான் பதிவுலாம் வரிசையாக வரும், பார்த்து பயனிடலாம். ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பவர்கள் 9788250439 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 1 இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி, அதோடு சேர்ந்து 1 இயர் டிப்ளமா இன் அக்குபஞ்சர் பேசிக்ஸ் சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது. ஆரம்பவர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம். இப்போ வாங்க தலைப்புக்குள்ளே போகலாம். வரவு 8 செலவு 10 விருச்சிகம் ராசி. இப்போ எந்த யூடியூப் மீடியா பார்த்தாலும் விருச்சிக ராசியை பற்றி நிறைய பதிவு போடுறாங்க. அதுவும் இப்போ சமீப காலமாக அதிசார குரு வந்திருக்கிறார். வருவதற்கு ஒரு மாதத்துக்கு முன்னாலே பதிவுகள் ஆரம்பமாயிடுச்சு. விருச்சிக ராசி போகோன்னு வரப்போகிறாங்க. பணம் கொட்டோன்னு கொட்ட போகுது. சுப நிகழ்வுகள் எல்லாம் நடக்கப் போகுது. இன்னும் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கப் போவதாக பதிவுகள் வந்த வண்ணம் தான் இருக்கின்றன. ஆம், உண்மைதான். விருச்சிகத்திற்கு எல்லாம் எப்பவும் நலமாகவே நடக்கும். ஏனெனில் இங்கு ஞானம் கேது உச்சம். தெளிவாகவே இருப்பார்கள், குழப்பவாதி போல் இருப்பார்கள். ஆனால் உள்ளுக்குள் மிகவும் தெளிவாக இருப்பார்கள். நமக்கு இதுதான் வரும், இதுதான் நடக்கும், இதுக்கு மேல் நமக்கு வராது என்று தங்கள் பலம் என்ன பலவீனம் என்ன என்று அருமையாக அறிந்து வைத்திருப்பார்கள். சரி, எந்த விருச்சிக ராசிக்காரர்களையாவது கேளுங்கள், கஷ்டம் தவிர வேறு எதுவும் அனுபவித்ததாக தெரியவில்லை, மிகவும் சந்தோஷமாக இருந்ததாக நினைவில் இல்லை, அவ்வப்போது அற்பமான சிற்சில சந்தோஷங்கள் வந்து போகும், அவ்வளவுதான். ஆகோபோகோன்னு ஒன்றும் வாழ்க்கை சொல்வதற்கு இல்லை. ஓடுகிறோம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். சில சமயங்களில் உழைப்பிற்கு ஏற்ற லாபமோ ஊதியமோ கூட வருவது இல்லை. ஆனாலும் இவர்கள் கௌரவமாக தன் குடும்பம் பிள்ளைகளை கவனித்துக் கொள்கிறார்கள். விருச்சிகத்தின் சின்னம் கருந்தேல். தன்னுடைய குஞ்சுகளை முதுகில் சுமந்து செல்வது போல தன் குடும்பத்தினரை அக்கறையோடு கவனித்துக் கொள்வார்கள். இதற்கெல்லாம் விருச்சிகத்தின் பொதுவான தன்மைன்னு ஒன்று இருக்கும். அது என்னன்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த விருச்சிகத்திற்கு இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக விருச்சிகம் தங்களை பற்றி நன்றாகவே தெரிந்து வைத்திருப்பார்கள். ஆனால் தெரியாதவர்கள் போல பார்கள். காலையில் என்றால் சூரிய ஒளி இங்குதான் விழும், நடுப்பகலில் சூரிய ஒளி இங்குதான் விழும், மாலை என்றால் சூரிய ஒளி இந்த இடத்தில்தான் விழும் என்று சாமானியர்களுக்கு படிக்காதவர்களுக்கும் கூட தெரியுமல்லவா? இதே போல்தான் இந்த விருச்சிக ராசினருக்கு வரவு 8 செலவு 10 இந்த வாசகம் எப்படி பொருந்தும்னு பார்க்கலாம். அதாவது விருச்சிக ராசிநாதன், விருச்சிக ராசிக்குரிய நாதன் செவ்வாய் நாதன். விருச்சிக ராசிக்குரியவர் செவ்வாய் நாதன். இந்த செவ்வாய் நாதனுக்கு 2ஆம் வீட்டில் இருப்பவர் குரு. 2 தனம் வாக்கு குடும்பத்தில் இருப்பவர் குரு. அப்போ இந்த குரு கொடுக்கும் இடத்தில் இருக்கிறார். எப்பவுமே இவருக்கு குரு பகவான் கொடுத்து கொண்டே இருப்பார். தனம் வாக்கு மூலமாக குணம் செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாமே தனவரவை கொடுத்து கொண்டே தான் இருப்பார். கொடுப்பவர் 2ஆம் இடத்து குரு. 3ஆம் இடத்து சனி இருக்கிறார் இல்லையா, அவரும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை சரியாக நியாயமான முறையில் சனி பகவானும் கொடுத்து கொண்டிருப்பார். 4 சுகஸ்தானம் இல்லையா, அந்த சுகம் இவருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பது கணக்கு வைத்திருப்பார் சனி பகவான். அதை கரெக்டாக கொடுத்து விடுவார். 5 குரு பகவான் பூர்வ புண்ணியம். இவருக்கு என்ன விதிக்கப்பட்டதோ புண்ணியத்தில் லாபத்தை புண்ணியத்தை கரெக்டாக சரியாக விருச்சிக ராசிக்கு கொடுத்து விடுவார்கள். ஆக இந்த 2, 3, 4, 5 ஆகிய 4 வீடுகளிலிருந்து குரு பகவானும் சனி பகவானும் இவர்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொடுத்து கொண்டேதான் இருப்பார்கள். இந்த 4 கொடுப்பார்கள். இங்கே பாருங்க, விருச்சிகத்திலிருந்து 6ஆம் வீடு செவ்வாய், மேஷ வீடாக செவ்வாயே வருகிறார். நோய் கடன் எதிரி தொல்லை ஸ்தானம். விருச்சிக ராசியிலிருந்து மேஷ ராசி 6ஆம் இடமாக வருகிறது. அந்த 6ஆம் இடத்திற்கு 8ஆம் இடமாக விருச்சிக ராசி வருகிறது. சஷ்டாஷ்டக ராசி என்று அர்த்தம். காலபுருஷ தத்துவப்படியும் சஷ்டாஷ்டகம். இங்கே மேச ராசியிலிருந்து இது சஷ்டாஷ்டகம். அப்போ சஷ்டாஷ்டக ராசி இயற்கையிலேயே பிரபஞ்ச அனுக்கிரகம் இருக்கும். மறைவாக இருப்பது போல் இருப்பார்கள், ஆனால் அனைத்தும் இருக்கும். இப்போ 2, 3, 4, 5 இவர்களுக்கு வரவு வந்து கொண்டே இருக்கும்.
6 நோய் கடன் எதிரி தொல்லைகளுக்காக இவர் செலவழித்து கொண்டே இருப்பார்கள். அடுத்து 7 சுக்கிரன். சுக்கிரன் என்பது செவ்வாய்க்கு பகை. ஓகேவா? நண்பர்கள், கூட்டு தொழில், கூட்டாளிகள், கணவன் மனைவி இவர்களுக்காக இவர்கள் செலவழித்து கொண்டே இருப்பார்கள். அடுத்து புதன். புதன் என்பவர் செவ்வாய்க்கு பகை. அந்த புத்தி, தேடல், படிப்பு, கல்வி, ஏன்னா இவர் சுயமாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் பொதுவாகவே சுயமாக தாங்களாகவே எழுந்து மேல் வருவார்கள். இவர்களுக்கென்று பெரிய தூக்கி வர்றதுக்குன்னு ஆள் இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த புதன், வித்தை, கல்வி இதர்களுக்காகவே இவர்கள் செலவழிப்பார்கள். அடுத்து சந்திரன். இவர்களுக்கு விருச்சிக ராசியிலே சந்திரன் நீசம். அப்போ அந்த சந்திரனால் இவர்களுக்கு பெரிய பலன் இருக்காது. அப்போ அந்த மனதை திடப்படுத்துவதற்காக இவர்கள் செலவழிப்பார்கள். அடுத்து சூரியன். சூரியன் இவர்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தில் துலாமில் நீசம். அப்போ அந்த தந்தையாலும் பெரிய சிறப்பில்லை. அப்போ அந்த நிர்வாக பொறுப்புகள் பார்ப்பதற்கும் இவர் செலவழிக்க வேண்டிய. அடுத்து புதன் 11ஆம் லாபஸ்தானத்திலும் புதன் இருக்கிறார். புதன்னா அந்த வித்தையை கற்றால் தான் இவர் அதன் மூலம் லாபம் சம்பாதிக்க முடியும். அப்போ கல்விக்காக வித்தைக்காக செலவழித்தே ஆக வேண்டும். அப்போ செலவு. 12 சுக்கிரன். 12 சுக்கிரன்னா சுகபோகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா தனக்குத்தானே அது செலவழித்து தான் ஆகணும். அப்போ இவருக்கு வரவு 4 பக்கத்துலேருந்து தான் வருது, செலவு 8 பக்கமாக செலவழியுது. வரவு 4, செலவு 8. இது இயற்கை. கிட்டத்தட்ட 35% தான் வருது, 65% செலவு தான். ஆனாலும் இவர்கள் தெய்வ அனுக்கிரகம் பெற்றவர்கள். ஆகையினால் என்ன ஆகும்னா எப்போவுமே பாஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். இவங்க சோர்ந்து போயிட மாட்டாங்க. இவங்களுக்கு தேவைக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும். இவருக்கு எப்போ பணம் தேவையோ அப்போ பணம் வந்துகிட்டே இருக்கும். லட்சக்கணக்கில் பீரோவில் வச்சு போட்டி வச்சோன்னு இருக்காது. வரும், செலவழிக்கும். எந்த செலவு இருக்கோ அந்த செலவுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். இது எப்போவுமே இயல்பாக இவங்களுக்கு தனஸ்தானத்தில் குரு இருப்பதாலும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு இருப்பதாலும் இவர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியங்களை கொடுப்பதற்கு சனி பகவான் நியாயமான முறையில் இருப்பதாலும் இவங்க 4 பேர் மூலமாக பணம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் செலவழிஞ்சிட்டே தான் இருக்கும். இதுதான் விருச்சிக ராசியோட இயல்பு. இதை மாற்றணும்னு நினைக்கவும் கூடாது, மாற்றவும் முடியாது. நம்ம சேமித்து வைக்கணும்னு ஆசைப்படவும் கூடாது. வரவும் வர்றது தெரியாது, போகிறது தெரியாது. கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் கொடுக்க பிறந்தவர்கள். கொடுத்துக்கிட்டே இருக்கணும், செலவழிச்சிட்டே இருக்கணும். செலவுன்னா தேவையில்லாத விரைவு செலவல்ல. அதாவது நல்ல முறையில் பயன்படுமாதமாக நல்ல சேமிப்பாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது செலவழித்து கொண்டே இருந்தால் இறைவன் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். இப்போ புரிஞ்சிருக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் ஏன் புலம்புறாங்க அப்படின்னு. அதாவது வரவு 4 அணா, செலவு 8 அணா. இதுதான் பொருந்தும். வரவு 8 அணா, செலவு 10 அணாங்கிறத விட வரவு 4 அணா, செலவு 8 அணா அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் பணம் வந்து கொண்டே இருக்கும். இவர்கள் செல்வச்சீமான்களாகவே வாழ்வார்கள். செல்வாக்கு சொல்வாக்கோடு வாழ்வார்கள். குடும்பத்தை நன்றபடியாக கவனிப்பார்கள். சமூகத்தின் ஒரு நல்ல பில்லராக இருப்பார்கள். இது உறுதி. தங்கள் இல்லங்களில் உள்ளங்களில் விருச்சிக ராசி நேயர்கள் இருந்தார்கள் என்றால் அவர்களை தங்கள் நட்பாக சேர்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பலம். ஏனெனில் அவர் எப்போதும் உங்கள் கூடவே இருப்பார். அவர்களுக்கு அன்பு செலுத்தினால் போதும். அவர்களுடைய ஆதரவு கடைசி வரை, உயிருள்ளவரை அவர்கள் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். ஏனால் அவர்கள் கொடுக்க பிறந்தவர்கள். தங்கள் ஜாதகங்களில் வீட்டில் இருப்பவர்களின் ஜாதகங்களை பார்த்து அறிந்து தெரிந்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களை வித்தியாசமாக பார்க்க வேண்டாம். கொடுக்க பிறந்தவர்கள். ஆரோக்கியமாக வாழுங்கள், ஆனந்தமாக இருங்கள். வாழ்க வளமுடன். வாழிய பல்லாண்டு. நன்றி.